இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்ப்போமா? மார்னிங் வெள்ளனமே எந்திரிச்சிட்டு எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ளே போயாச்சு. காலையில் வந்து டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வீட்டில் பிரெட் இருந்துச்சு. எக்கில் பிரெட்டை டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி 5 எக் எடுத்திருக்கேன். அது கூட வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து பிரெட்டோட சைஸ் வந்து பெரிய சைஸாக இருந்ததுனால அதை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பிரெட்டை வந்து எக்கில் டிப் பண்ணி தோசைக்கல்லில் கொஞ்சம் ஆயில் விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு டைமும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யோசிக்கும் போதே டைமே போயிடுது. உங்களுக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ரெசிபி ஹெல்த்தியானது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து என்னென்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் யோசிக்கும் போதே அது எதுவுமே மைண்டுக்கு வரவே மாட்டேங்குது. என்ன செய்யலாம் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஒன்லி தெரிஞ்சது என்னென்னா தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தோன்னா இட்லி தோசை இது மட்டும்தான் வந்து டெய்லி ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே ஓடிட்டுருக்கு. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எஃபோர்ட் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் அந்த டைம் வந்து என்னோடய பையன் வந்து செம்ம அழுதுட்டுருப்பான். அதனால் வந்து எதுவுமே மைண்டுக்கே வராது. ஏதாவது சிம்பிளாக உள்ளதாக செஞ்சுட்டு போயிடுவேன். உங்களுக்கு ஏதாவது சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நைட்டு தூங்கும்போது பார்த்தோன்னா மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம் அப்படின்னு ஒரு பயம் வருது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கொலாப்ஸ் ஆகுது. இது எல்லாத்தையும் விட இப்போ ஒரு புது ஹேபிட் ஒன்று வந்திருக்கு. நான் செய்கிற எந்த ஃபுட்டையுமே வந்து என்னால் வந்து அவ்வளோ திருப்தியாக சாப்பிடவே முடியல. என்னன்னே தெரியல. முக்கியமாக நான்வெஜ் சமைக்கும் போது தான் அந்த ஃபீல் கொடுக்குது. ஏன்னா வந்து அதை நம்மளே க்ளீன் பண்ணி நம்ம சமைக்கிறோமா, அந்த கொச்சை வாடையோடு சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போதே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க போகிறப்ப எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போலாம் யாராவது நமக்கு சமைச்சு தந்தால் நம்ம நல்லா சாப்பிட்லாமே அப்படிங்கிற ஃபீல் கொடுக்குது.